திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஜனம்சத்திரம் கூட்டுசாலை பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. வணக்கம். பொதுவாக நம்ம சிறு பகுதிகளில் இல்லைன்னா உச்சாலைகளில் இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்த்துருக்கோம். நெடுஞ்சாலையிலேயே ஏறத்தாழ 1 கிலோமீட்டருக்கு இப்படி தண்ணி தேங்கி நிற்குது. என்ன கள சூழலாக இருக்கிறது? எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்குது இதனால? வணக்கம். டிட்வா புயலின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் இன்று காலை முதலே கனமழையானது திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வருவதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஜனம்சத்திரம் கூட்டுச்சாலை சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 அடிக்கும் மேலே நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகனங்களை சரியாக இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே சாலையில் தேங்கியுள்ள வெள்ள நீரில் வாகனங்களை இயக்க முடியவில்லை எனவும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாவதால் குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை ஈட்ட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருவதாகவும் உடனடியாக சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.